ஹாய் கைஸ், ஒரு சிம்பிளான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் 3, ஒரு 3 பெரிய தக்காளி, சிக்கன், அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகையும் சீரகத்தையும் நுணுக்கி வச்சுருக்கேன். இதில் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கல்பாசி, ப்ளஸ் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளுக்கு 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த மல்லித்தூள்லேயே எல்லாமே இருக்குது. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். அது கொஞ்சம் நேரம் அந்த சட்டி வந்து கொஞ்சம் காயட்டும். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, கொஞ்சம் கல்பாசி, இதை வந்து இப்போ சேர்த்துட்டேன். அது நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டா அப்போ தான் பார்த்திங்கன்னா சட்டன் வந்து அது கொஞ்சம் நல்லா குக் ஆகும். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதி நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிக்கன் வாஷ் பண்ணுறதுக்கு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். நல்லா வந்து இது வந்து குக் ஆகட்டும். நான் குக் பண்ணுற ஸ்மெல் தாங்காமல் ராக்கியும் வந்து படுத்துருச்சு. ராக்கி, என் சமையல் யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் எங்கள் வீட்டு ராக்கிக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் நான் சமைச்சோன்னு வந்து என் கூட வந்து உட்காந்துட்டு. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுலேருந்து வந்து எண்ணெய் வந்து லைட்டாக மேலே வரும். கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது ரெண்டுமே ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் அதோட வந்து பச்சை வாசனை எல்லாமே போகும். தக்காளி வந்து நல்லாவே மேஷ் ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா கிளறிக்கலாம். இதில் இதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து சால்ட் போட்டிருக்கேன். இப்போ ஒரு பிளேட் எடுத்து அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். சிம்மில் ஒரு 15 மினிட்ஸ் இருக்கட்டும். சிம்மில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சாச்சு. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன்லேருந்து அந்த தண்ணியெலாம் வெளில வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லைட்டாக கிளறிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வேகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும்.
இப்போ ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாம். சால்ட் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கேன், இப்போ கொஞ்சம் தேவைக்கு ஏற்ற மாதிரி சால்ட். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பீஸ் அதாவது பார்த்திங்கன்னா பெரிய பீஸ் 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சமாக உடச்சி போட்டிருக்கேன். தேங்காய் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கசகசா. இதை போய்ட்டு மிக்சியில் அரைச்சி ஒரு பேஸ்ட் எடுத்துக்கணும். இந்த தேங்காய் கசகசா வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ வந்து இந்த குழம்புல வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கிளறிக்கலாம். இதை சிம்மில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும், வெந்துடும். ராக்கி சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மிளகையும் சீரகத்தையும் நுணுக்கி வச்சுருக்கேன்ல, இதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்டவ் அமர்த்திடலாம். ஸோ சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.